வணக்கம் 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 மக்களே. லாஸ்ட் வீடியோவோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு இம்மென்ஸாக இருந்துச்சுங்க. இதே விஎம்சி நந்தனமில் இதே புக் ஃபேரில். ஸோ எக்கச்சக்க பேர் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் கிடச்சா நல்லா இருக்கும்ட்டு. ஸோ உங்களோட கோரிக்கை நிறைவேற்றுறதுக்காகவே லாஸ்ட் டேவான இன்னைக்கு இந்த சென்னை புக் ஃபேர் 2024 நம்மளோட தேடுதல் வேட்டையை தொடங்க போகிறோம். யாரெல்லாம் வந்து ஹெல்த்தியான லாங்கான ஸ்ட்ராங்கான ஹேர் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு எக்கச்சக்க டிப்ஸை வந்து நாங்கள் வந்து வாங்கி தர போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வெந்தயம் யூஸ் பண்ணுவீங்க. ரொட்டீன் அத ஆயில் வைக்கிறது, ஆயில் வச்சிட்டு ஹேர் பேக் பண்றது. 2 months ஒன்ஸ் வந்து கருவேப்பிலை வேப்பிலை போட்டு அரைச்சு தடவேன். எனக்கு லாங் ஹேர் தான் பிடிக்கும். தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, வேப்பிலை, வெந்தயம், இது மூணும் பெஸ்ட் ஹேர்க்காக. வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பேர் சார்? என் பேர் கார்த்திக். சிவரஞ்சன். படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். ஓகே. இங்கே புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க. எத்தனாவது டைம் வரீங்க சார்? 6th டைம் வரும். 6th டைம் வரீங்க. ஸோ ஃபேமிலியாக இது ஃபஸ்ட் டைமா இல்லை எப்படி சார் வந்திருக்கீங்க? ஓகே. எனக்கு அதை தாண்டி ஒரு கொஸ்டின் இருக்குது, கேட்கலாமா? இவ்வளோ ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறீங்க, இதுக்கான டிப்ஸு மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு? அது அவங்களே நிறைய பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்கறத விட அவங்க சின்ன வெங்காயம் நிறைய அரைச்சு சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. வெந்தயம் யூஸ் பண்ணுவீங்க. ஷாம்புலாம் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை சீயக்காய்? அந்த மாதிரி சீயக்காய் தான். வாரத்துக்கு ஒரு தடவை போடுவீங்களா இல்லை 2 தடவை? ஒரு தடவை தான். இது போட்டாலே நம்ம லாங்காக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூலில் பார்த்துருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஷார்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னைக்காச்சும் அப்படி ஆசை வந்திருக்கா, இந்த மாதிரி நம்மளும் ஷார்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு? இல்லை, லாங் தான் உங்களுக்கு வளர்க்க பிடிக்கும். அவங்க கூடலாம் வந்து எனக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்துருக்கேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க? இல்லை, ஆனால் இதுதான் இருக்குது. மற்றபடி உங்கள் அம்மாக்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லை உங்கள் பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு டிப் சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கு. எங்க அம்மாலாம் பாத்தீங்கன்னா அந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ அதெல்லாம் அம்மியில அரைச்சு அதை அப்படியே தலையில தேய்ச்சி போடுவாங்க. அப்புறம் இவங்க யூஸ் பண்ற மாதிரி வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு அது மாதிரி கரிசலாங்கண்ணி, சரி, அந்த கரிசலாங்கண்ணி போடுவாங்க. எல்லாமே அம்மியில அரைச்சு அதை பேஸ்ட் ஆக்கி ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு பண்ணிடுவாங்க. இந்த பெயின் தொல்லைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கும் இருக்குமா? ஏன்னா லாங் ஹேர் வச்சிருக்கவங்க நிறைய இருக்கும், உங்களுக்கு இருக்கு. அது கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வழி இருக்குதா? வேப்பிலை அரைச்சு போடுவாங்க. வேப்பிலை அரைச்சு போடலாம். அம்மா வந்து உங்களுக்கு தான் அதிகமாக பாராட்டு கொடுக்குறாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எப்படி பராமரிக்கிறீங்க? வாரத்துக்கு 2 தடவை என்ன தேய்க்கணும் அப்படின்லாம் ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்படி பராமரிக்கிறீங்க? வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஓகே. அப்போ வந்து ஒரு தடவை வந்து வெறும் நல்லெண்ணெய் மட்டும் நல்லா ஃபுல்லாக போட்டு ஊற வச்சு குளிக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லெண்ணெய் மட்டும் தேய்ச்சி. ஓகே. இன்னொரு தடவை வந்து இந்த வெந்தயம் இல்லைன்னா செம்பருத்தி இலை, வெங்காயம், லெமன் அந்த மாதிரி போட்டு. வாரத்தில் 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணணும். அதில் ஒரு நாள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சிப்பீங்க, ஒரு நாள் வெந்தயம் இந்த மாதிரி வச்சுப்பீங்க. ட்ரையாகவே வச்சிருப்பேன். எப்பயுமே ஆயில் இருந்துகிட்டே இருக்கணும். ஷாம்புலாம் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை ஷாம்புலாம் எப்பயாவது யூஸ் பண்ணுவேன், ஆனால் எப்பயுமே மோஸ்ட்லி சீயக்காய் தான் யூஸ் பண்ணுவீங்க. வெளியே போகிற டைம்லலாம் வந்து என்ன தேய்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் வந்து ஒரு இது வச்சுருப்பாங்களா? அது உங்களுக்கு லைட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்காது, லைட்டாக இப்பப்போ தேய்ச்சிட்டே இருப்பீங்க. ஏன் இது எப்படி நீங்கள் லாங்காக வளர்க்கணும்னு ஆசையா, இல்லை எனக்காச்சும் ஷார்ட்டாக வெட்டிக்கணும் அப்படின்னும் நினைப்பீங்க? லாங்காக தான் வளர்க்கணும்னு ஆசை. சரி, ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் பேர்? என்னோட பேர் முருகன் மந்திரம். மதிவாசகி. கிருஷ்ணா. மகிழ். பரவாயில்ல சார், எல்லாமே தமிழ் நேமாக இருக்குது. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வைக்கணும்னு வச்சிங்களா, இல்லை தமிழ் ஆர்வம் அதிகமாக? திரைப்படத்துறையில் இருக்கேன், பாடலாசிரியர், வசனகர்த்தா. சரிங்க சார். இந்த புக் ஃபேரில் கூட என்னோட புக்கு 2 புக்கு வந்து. அப்படிங்களா சார்? சார் புத்தகம் நேம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். புத்தகம் நேம் வந்து ஒரே ஒரு ராஜா ஒரு கோடி கதைகள். சரிங்க சார். அது வந்து இளையராஜாவுடைய பாடல்கள். சரிங்க சார். ரியல் லைஃப்பில் நம்ம எல்லார் வாழ்க்கையில் நிறைய பாடல்கள் கனெக்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக. சில ஒரு பயங்கரமான சம்பவங்களுக்கு பின்னாடி ஒரு பாட்டு ஏதோ ஒரு வகையில் ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இளையராஜா பாடல்கள் ரியல் லைஃப்பில் ரோல் ப்ளே பண்ண ஒரு சீரீஸ் அது. அதனால ஒரே ஒரு ராஜா ஒரு கோடி கதைகள். இளையராஜா ஒருத்தர் தான், ஆனால் அவரை வச்சு நம்ம நிறைய கதைகள், நம்ம லைஃப்பில் எவ்வளவோ கதைகள் இருக்கும். அப்படி நான் சில கதைகள் எழுதுறது. சார், அப்புறம் எனக்கு இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் இருக்குது. அது உங்ககிட்ட கேட்கறத விட இவங்க 2 பேர்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். இவ்வளோ லாங்காக ஸ்ட்ராங்காக வளர்க்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் சொல்ல முடியுமா? தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அம்மாவோட தானா? அம்மா என்ன கொடுக்குறாங்களா தானே? சரி, ஷாம்பூ இல்லை சீயக்காய் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்களா மேம்? இல்லை, அப்படி எதுவும் இல்லை, தேவையில்லை. இதுவே போதுமானது, தேங்காய் எண்ணெய் போதுமானது. மேம், தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அது வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியா, இல்லை வாரத்துக்கு குளிக்கும் போது மட்டும் ஒரு டைம் அந்த மாதிரியா? தினமும் யூஸ் பண்ணுவேன். தினமும் யூஸ் பண்ணிட்டு வாரத்தில் 2 நாள் தலைக்கு. ஓகே. இப்போ வெளியே போகும்போதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா முடி கொஞ்சம் செட் ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் டெய்லி வெளியே போகும்போதெல்லாம் வந்து தேய்ச்சிட்டு போவீங்களா, இல்லை எப்படி? இல்லை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ ரெட்டை சடை தான் போடணும், அதனால எண்ணெய் தேய்ச்சி தான் போடுவேன். வெளியே அவ்வளோவா போகும்போது
அது வேற அது மாத்திக்கலாம். இந்த சண்டேஸ்லலாம் அம்மா டார்ச்சர் பண்ணது உண்டா? இன்னைக்கு என்ன தேய்ச்சி தான் ஆகணும், நீ உங்களை வந்து நான் வந்து பேன் எடுப்பேன் எல்லாமே அப்ளை பண்ணதெல்லாம் உண்டா? ஃபர்ஸ்ட் இருந்து சின்னதுல இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வளர வளர நம்மளே கொஞ்சம் பார்த்து போடலாம். உங்களுக்கு எப்படி லாங் ஹேர் வளர்க்கணும்னு ஆசையா இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஷார்ட் ஹேர் மாற்றிக்கணும்? அப்படி இல்லை, எனக்கு லாங் ஹேர் தான் பிடிக்கும், நான் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். எப்படி மேம் உங்களோட கோஆப்ரேட் பண்ணுவாங்களா லாங் ஹேர் வளர்க்குறதுக்கு, இல்லை அப்பப்போ கொஞ்சம் பிடிக்கணுமா? இதை விட நிறையவே இருந்துச்சு. ஓகே. கொஞ்சம் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனதுனால மேம் இந்த மாதிரி லாங் ஹேர் வளர்க்கும்போது இந்த பெயின் தொல்லைகள்லாம் இருக்குமே, அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ரெமடிஸ் மாதிரி வச்சிருக்கீங்க? இல்ல அப்படி எதுவும் பெருசா இல்லை, நார்மலாகவே அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஓகே. உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் கட் பண்ணணும்னு ஆசை இருக்கா இல்லை இப்படி தானா? இருக்கு, லைட்டாக இருக்கு. ஏன்னா ஸ்டைல் பண்ணணும், ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அதனால இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்கள் நேம் சார்? மேகநாதன். உங்கள் நேம்? பவித்ரா. ஓகே. எப்போ சார் இது வந்து டெய்லி வந்துட்டு இருக்கீங்களா? அதாவது 5 days ரொட்டீன் வரீங்களா இல்லை இன்னைக்கு லாஸ்ட் டேங்கிறதுனால? இன்னைக்கு லாஸ்ட் இயர்னு கேள்விப்பட்டோம். Okay, sir. எவ்ரி இயர்ஸ் வந்து வரது தான். ஓகே ஓகே ஓகே. புக் ரீடிங்கிறது ஒரு ஹாபி. ஓகே சார். தெரியும். ஸோ லாஸ்ட் டேன்னு தெரியும். ஸோ 1 week before. ஓகே. ஸோ கடைசியாக வந்து ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டே மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டீங்க. ஓகே ஓகே சார். இங்கே எப்படி இருக்கு மேம், ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஓகே, நல்லா இருக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. ஓகே. எல்லாமே ஓகே. சார் மேம் கிட்ட ஒன்று கேட்கலாமா? மேம் இவ்வளோ லாகாக மெயின்டைன் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ரொட்டீன் அதான் ஆயில் வைக்கிறது, ஆயில் வச்சுட்டு ஹேர் பேக் பண்றது அந்த மாதிரி. 7 days ஆயில் வச்சுருவீங்களா இல்லை எப்படி? 7 days கிடையாது, வீக்லி ஒரு 4 times. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகணும்னு நினைப்பீங்க, அப்போல்லாம் ஆயில் வைக்க முடியாது. அப்போ கண்டிப்பா அப்பெல்லாம் வைக்க முடியாது. ஓகே. பட் எப்போ வீட்ல இருக்கிற டைம்ல வந்து வச்சுட்டு ஆயில் ஹேர் பேக் பண்ணி. மேம் இந்த பெயின்லாம் இருக்குமே, லாங்காக வளர்த்தா பெயின் தொல்லைலாம் இருக்குமே, கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கும். எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? அது வந்து இருக்கும், மெடிசன்ஸ் இருக்கு, அதெல்லாம் போடுவோம். அது ஓகே. ஓகே மேம், கண்டிப்பாக இதில் வந்து சாருக்கும் ஒரு பங்கு இருக்கும். கொஞ்சம் சம்டைம்ஸ் இரிட்டேட்டும் ஆகும், ஏன்னா வந்து முடியெல்லாம் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து பார்த்துக்கிறதுல சப்போர்ட் பண்ணுவாங்க? நான் ரொம்ப டைம் எடுப்பேன். ஓகே. ரெடியாக இருக்கு. ஸோ அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஓ சார், நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருங்களா? ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருங்களா ஹேருக்கு? அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுறது ப்ரெஷர் இல்லாத ஒரு லைஃபை கொடுத்தாலே போதும். ஓ அதனாலே அவங்க வந்து பார்த்து முடி கொட்டுறதுலாம் ஒரு ப்ரெஷர்னால தானே. கரெக்ட், மெயின் ரீசன் அதுவாக தான் இருக்கும். வித்தவுட் ப்ரெஷர்ன்றது போது அதே ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே. என்னைக்காச்சும் ஆசை வந்திருக்கு அந்த மாதிரி ஷார்ட் ஹேர் வச்சு நம்மளும் ஸ்டைல் பண்ணலாம், ஷார்ட் ஹேர்ல நிறைய ஸ்டைல் அதெல்லாம் இருக்கும். ஃப்ரீ ஹேர் வந்து மோஸ்ட்லி விட முடியாது, இப்போ விட்டுருங்க, பட் மோஸ்ட்லி விட முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரிஸி ஆயிடும். ஓகே. இப்போ உங்களுக்கு வெட்டணும்னு ஆசை இருக்கா இல்லை இதுவே மெயின்டைன் பண்ணலாம்? கொஞ்ச நாள் கழிச்சு வெட்டலாம்னு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி சார், அவங்க லாங் ஹேர் ஓகேவா இல்லை நீங்கள் ஷார்ட் ஹேர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? அது அவங்களுக்கு விஷயம் தான். எதுனாலும் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். மை நேம் சுபா. சுபா, எங்கேருந்து வரீங்க? நான் செந்துரை, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இங்கே? ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஓகே. எப்படி இருந்துச்சு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, புது புது முகங்கள்லாம் பார்த்தேன். சார் இந்திரன் மீட் பண்ணேன், சரிங்க. டைரக்டர் ரஞ்சித் சார் மீட் ரஞ்சித் பண்ணேன். சார் ஐ அம் சோ ஹாப்பி. ஓகே. புக்ஸ் பத்தி சொல்லணும்னா அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் வரேன், சோ பார்த்தேன். ஓகே, பாத்துறீங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்தா கண்டிப்பா வாங்குவீங்க நிறைய கண்டிப்பா books. வாங்கிடுவேன். இன்னொரு விஷயம் கேட்கணும் உங்களுக்கு முன்னாடி, உங்க முடி முன்னாடி போடுறீங்களா? சூப்பர். எப்படி இதை மெயின்டைன் பண்றீங்க? இவ்வளோ லாங்கா வளர்த்துறீங்க, ஸ்ட்ராங்கா வளர்த்துறீங்களா? எப்படி மெயின்டைன் பண்றீங்க? மெயின்டைனிங்லாம் இல்ல, கிளியரா வச்சிருப்பேன், பொடுகு வராம வச்சிருப்பேன். மெயின் அதுதான், பொடுகு வந்தாவே ஹேர் ஃபால் கன்ஃபார்ம் ஆகிரும். ஓகே. சோ நீங்க எதுவும் போடலாம் தேவையில்ல, ஹேரை கேர் பண்ணிக்கிட்டா போதும். எதுவும் தேவையில்லாத போடாம, அதெல்லாம் போடாம இருந்தாலே இப்போ எதுமேனா நீங்க ஆயில் அப்ளை பண்ணலாம். மத்தபடி ஹேர் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கத்தால ஜெல்ல எடுத்து தலையில அப்ளை தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ஆயில் மட்டும் தரணும். ஒரு சில பேருக்கு அதெல்லாம் ஒத்துக்காது, பட் நமக்கு அப்படி இல்ல. பொடுகு வராம இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, பெயின் தொல்லலாம் இருக்காம, அதெல்லாம் இல்லாம தான் இருக்கா? சுத்தமா இல்ல, என்கிட்ட ரெண்டுமே கிடையாது. நான் வந்து என்ன மந்த்லி 2 months ஒன்ஸ் வந்து கருவேப்பிலை வேப்பிலை போட்டு அரைச்சு தடவேன். ஏன்னா அது பொடுகுக்காக ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. ஸோ அதனால அந்த பண்ண இப்போ பொடுகு இல்ல, ரிலீஃபா இருக்கு. மற்றபடி உங்களோட வீக்லி ரொட்டீன், அதாவது டெய்லி என்ன தேய்க்கணுமா இல்லை 2 நாள் 3 நாள் தேய்ச்சா போதுமா? 2 days நம்ம சம்திங் என்ன தடவை, மற்றபடி எதுவுமே. இந்த வெளியே போகும்போதெல்லாம் என்ன தேய்க்கிறதுக்கு பயப்படுவீங்களா? அந்த மாதிரி நீங்களும் ஒரு பயப்பட ஆள் தானா? இல்ல அப்படி கிடையாது, பிளேஸை பொறுத்து. இந்த பிளேஸ்க்கு இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸ்கூல் படிக்கிறேன்னு சொன்னீங்க கரெக்டா? ஸ்கூல்லலாம் வந்து போட்டி போடுவீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸோட? எனக்கு பார்த்தியா எவ்வளவு பெருசா முடி இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் எனக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஓ உங்களுக்கே ஷார்ட்டுங்க? என்ன விட மத்தவங்களுக்கு ரொம்ப அதான் அவங்கலாம் வந்து சொல்லி பெருமைப்பட்டிருக்கீங்களா? இங்க பார்த்தியா அந்த மாதிரி பெருமைப்பட தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது, எல்லாம் சேம் தான். ஓகே ஓகே ஓகே. அதனால அந்த மாதிரி இருக்க கூடாது. ஓகே. அவங்க
பார்த்து எனக்கு ஆசை வந்திருக்கா நம்மளும் ஷார்ட் ஹேர் கட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இல்லையா? வந்திருக்கு இங்க கூட நிறைய பேரை பார்த்து நினைச்சேன். வீட்லலாம் கேட்டா அடிச்சு வரட்டிருக்காங்க. பரவாயில்ல, இதை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நாங்களாம் வந்து இன்டர்வியூ கிடைக்கிறதுக்காச்சும் யூஸ் ஆகும்ல. ஓகே, வேற அம்மா சொன்ன டிப்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா சொன்னது வெந்தயம். வெந்தயம் அரைச்சு தடவுனா முடி கொட்டாது வளரும். வீக்லி ஒன் டைம் அரைச்சு தேய்ச்சா ஓகே. தடவி இருக்கேன், அதுவும் தடவி இருக்கேன். பட் அப்போ ஓகே பெட்டரா இருந்துச்சு. பட் பொடுகு ஹெவியா இருந்ததுனால கருவேப்பிலை வேப்பிலை இஸ் பெஸ்ட். மற்றபடி வீட்டில் தலை முடியெல்லாம் கொட்டுமே, அதுக்கெல்லாம் வந்து திட்டு வாங்கிருக்கீங்களா? திட்டுலாம் வாங்கினது இல்ல, கேர் பண்ணல அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. பட் திட்டுலாம் வாங்கல. அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் உட்காந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாங்களே, அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் தேய்க்க மாட்டேன். தேய்ச்சா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால சோ அதெல்லாம் லைக். ஷாம்பு என்னைக்காச்சும் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல டவ் தான். ஓகே, அது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? போட மாட்டேன். அது யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே வீக்லி 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எங்க ஃபங்க்ஷன் போற மாதிரி இந்த ஷாம்பு. ஏதாச்சும் ஒரு சிம்பிள் டிப் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஆடியன்ஸ்க்கு? ஹேர்க்காக ஐ திங்க் தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, வேப்பிலை, வெந்தயம், இது மூணும் பெஸ்ட். ஹேர் கேர்க்காக பெஸ்ட் ஆப்ஷன். 12th படிக்கும் போது இவ்வளோ டிப்ஸ்லாம் சொல்கிறீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் ஃபாலோ பண்ணிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வீடியோ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக நான் எங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணி எனக்கு வந்து தேவையான டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து எடுத்துக்க போகிறேன். நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் அக்கா கிட்ட, யார்கிட்டலாம் ஷேர் பண்ணி உங்கள் முடிக்கு தேவையான டிப்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் யார் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, அதே மாதிரி யாரோட ஹேரை பார்த்து நீங்கள் ரொம்பவே வந்து இன்ஸ்பயர் ஆனீங்களோ அவங்களோட நேமை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி சர்ப்ரைசிங்கான கிஃப்ட்ஸ் நம்ம வந்து தரப்போகிறோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.